இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த செய்தி, நாம் ஒவ்வொருவருமே இந்த நற்கருணையின் ஆதரை நம்பிக்கையோடு தொட்டு நலத்தோடு நாம் இல்லம் செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 1920களிலே அமெரிக்காவிலே பிறந்த எல்லா குழந்தையும் இறந்து கொண்டே இருந்தது. குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் சராசரி மிக அதிகமாக இருந்து கொண்டது. எனவே அந்த அமெரிக்காவில் இருந்த எல்லா மருத்துவர்களும் பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் இந்த குழந்தைகளுடைய இறப்பு சதவிகிதத்தை குறைக்க முடியவில்லை. எனவே மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் உதவியை அவர்கள் தேடுகிறார்கள். ஜெர்மனியிலிருந்து மிக சிறந்த மருத்துவர் வரவழைக்கப்படுகிறார். அவரும் அவருக்கு தெரிந்த எல்லா மருத்துவ உதவியும் செய்யும் போது கூட அந்த குழந்தைகளுடைய இறப்பு சதவிகிதத்தை குறைக்க முடியாமல் தடுமாறுகிறார். அதே போல மற்றொரு உதவிக்கு மற்றொரு மருத்துவரும் வருகிறார். இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த மருத்துவமனையிலே வராண்டாவில் ஒரு வயதான பெண்மணி ஒரு பிள்ளையை இடுப்பிலை தூக்கி கொண்டு போகிறார். அந்த மருத்துவர் அந்த குழந்தையை உற்று நோக்கிய போது அந்த குழந்தை மிக ஆரோக்கியமாக இருப்பதை பார்க்கிறார். இது யார் என்ன என்று விசாரிக்கிற பொழுது அந்த மருத்துவமனையிலே தூய்மை பணியை செய்யக்கூடிய ஒரு வயதான பெண்மணி, அவர் தூக்கி சென்றவர் அவருடைய பேரன் என்பது தெரிந்து கொண்டார்கள். அந்த அம்மாவினுடைய பெயர் அண்ணா என்று கேள்விப்பட்டு அவரை அழைத்து மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளையும் நீங்கள் தூக்கி அந்த குழந்தைகளுக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். அப்போது அதே போல அந்த பெரிய அம்மா வாஞ்சையோடு அந்த குழந்தைகளை தூக்கி அவர்களுக்கு பணிவிடை செய்கிற பொழுது அந்த குழந்தைகளுடைய உடலிலே நலம் பெறுகிறார்கள். இறப்பு சதவீதம் குறைகிறது. இந்த மருத்துவமனை மட்டுமல்ல, மற்ற மருத்துவமனையிலும் இதே அந்த பாணியை அவர்கள் கடைபிடித்து பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தைகளுடைய இறப்பு சதவிகிதம் மிக அழகாக குறைய ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் அந்த மருத்துவர் கண்டுபிடிக்கிறார், நாம் கொடுக்கின்ற அந்த மருந்துகளை விட அந்த குழந்தைகளை வாஞ்சையோடு தொடுகிற பொழுது அந்த குழந்தைகள் நலம் பெறுகிறார்கள். எனவே இந்த தொடுதல் என்பது மிக அதிகமான ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே கூட ஆண்டவர் இயேசு எங்கெல்லாம் செல்கிறாரோ அவருடைய அந்த வருகையை கேள்விப்பட்டவர்கள் அக்கம் பக்கம் இருக்கிற ஊர்களிலிருந்து நோயாளிகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த நடந்து செல்லக்கூடிய பாதையின் ஓரத்திலே கிடத்துகிறார்கள். அவருடைய ஆடையின் விளிம்பையாவது தொட அனுமதிக்குமாறு கேட்கிறார்கள். ஏன் இத்தகைய ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு மற்ற போதகர்களை போல அல்ல. இவருடைய போதனையும் சரி, இவருடைய செயல்பாடும் எல்லாருக்குமே வித்தியாசமாக இருக்கிறது. மிக வாஞ்சையோடு இவர் அந்த நோயாளிகளை தொட்டு ஆசிர்வதிக்கிற பொழுது எல்லாருமே நலம் பெறுகிறார்கள். இயேசுவினுடைய அந்த தொடுதல் என்பது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. சமுதாயத்திலே தொழுநோயாளர்களை பார்ப்பதற்கே பயப்படுகிற மக்கள் அப்பொழுது இருந்த காலகட்டம். அந்த தொழுநோயாளிகளும் தங்களுடைய வாய்களை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று கத்துவார்கள். தூரத்திலே யாராவது மக்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் தங்களை அவர்கள் அணுகக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவர் இயேசு அந்த தொழுநோயாளிகளை பார்ப்பதற்கே பயந்த மக்கள் மத்தியிலே தொட்டு குணப்படுத்துகிறார். எனவே அவருடைய அந்த தொடுதல் மிக மிக ஆறுதலையும், அவர்களுக்கு அந்த வாஞ்சையோடு தொடுகிற அந்த சூழல், அன்போடு தொடுகிற சூழல் நலம் கொடுப்பதை மக்கள் பார்க்கிறார்கள். எனவே தான் இயேசுவினுடைய அந்த அன்பான தொடுதல், மக்களுடைய ஆழமான நம்பிக்கை, இவருடைய உடலை அல்ல ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே நலம் பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு நலத்தை கொடுக்கிறது. அதை தான் நற்செய்தி மிக சிறப்பாக சொல்கிறது. இங்கு அமர்ந்திருக்கூடிய நாம் எல்லாருமே ஒருவேளை மிக யோசித்து பார்க்கலாம். அன்றைக்கு வரலாற்றில் இருந்த ஆண்டவர் இயேசுவை எல்லாரும் தொட்டார்கள், நலம் பெற்றார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? இதோ இந்த நற்கருணையிலே
நம் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் உன்னதமான பிரசன்னத்தோடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக திருப்பலியிலே, இந்த கல்வாரி பலிபீடத்திலே நமக்காக அந்த நற்கருணையிலே அவர் எழுந்தருளி வருகிறார். எனவே அந்த நற்கருணையை நாம் பெறுகிற பொழுது எப்படி அந்த வரலாற்று நாயகன் ஆண்டவர் இயேசு வாஞ்சையோடும் அன்போடும் அந்த நோயாளிகளை தொட்டாரோ, அதே ஆண்டவர் தான் நம்மை நம் கரங்களிலும் நம்முடைய உள்ளத்திலும் எழுந்தருளி வருகிறார். அந்த அன்பும் வாஞ்சையும் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அந்த மக்களிடம் இருந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் நீங்களும் நானும் கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த நற்கருணை நாதரை நம்பிக்கையோடு நம் கரங்களில் வாங்கி நாம் நம்முடைய உள்ளத்திலே உட்கொள்கிற பொழுது அந்த நற்கருணை நாதர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நற்கருணை பற்றி பல புதுமைகளை நாளேடுகளிலும் இன்னும் பல்வேறு விதமான சமூக ஊடகங்களிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கோ நடக்கிறது என்பதை தாண்டி எல்லா இடங்களிலும் அவருடைய அந்த உயிர்த்த பிரசன்னம் இருக்கிறது. எனவே அந்த நற்கருணையை நான் நம்பிக்கையோடு வாங்குவேன். இந்த நற்கருணையினால் எத்தனையோ புனிதர்கள் எவ்வளவோ நாட்கள் இந்த உலக உணவை எல்லாம் தவிர்த்து உயிரோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு நமக்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. எனவே அத்தகைய நம்பிக்கையுள்ள அந்த உயிர்த்த ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த நற்கருணையின் நாதரின் மீது நாம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அன்போடும் வாஞ்சையோடும் நம்மை தொடுகிறார். ஆனால் நம்மில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்ற அந்த சிந்தனையோடு தொடர்ந்து நாம் பங்கெடுப்போம். வரக்கூடிய நாட்களில் நற்கருணையை நம்பிக்கையோடு பெற்று ஒவ்வொரு நாளும் நலத்தோடு இல்லம் செல்ல தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.